ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் மஷ்ரூம் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் அலசிட்டு நல்லா தொடச்சி வைக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணிவிட்டு இதை ஒரு துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம நல்லா தொடச்சிடணும். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி துடைக்கும் போதே மேலே இருக்கிற தோல் ஓரளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு காளானை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மெல்லிசா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். ரொம்ப குண்டாக வைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம், அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் போல் இருக்கும், நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது 4 பச்சை மிளகாய், அதையும் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நீள நீளமாக. ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அதையும் 1-2 பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 கப் கடலை மாவு, கூடவே 1/4 கப் அரிசி மாவு, அப்புறமா மசாலாக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணும். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க தேவையில்ல. ஏன்னா மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஆனால் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜ் நம்ம கலந்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், அவ்வளோதான். நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்க்கல. பக்கோடாக்கு மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இந்த பவுலில் சேர்த்து கலக்கும் போதே எண்ணெயை சூடு பண்ண வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் இதை வச்சிட்டோம் அப்படின்னா மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக வராது. அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயை சூடு பண்ண வச்சிடணும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதுலேருந்து நம்ம எடுத்து அப்படியே உதிர்த்து விட்டுடலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, அதே நேரம் கம்மியாகவும் இல்லை. இப்போ இதுலேருந்து அப்படியே நம்ம உதிர்த்து விடும்போது ரொம்ப அழகாக பொரிஞ்சு வரும். இப்போ பார்க்குறதுக்கு ரெடியான மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம பொரிய வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக வரும். இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா அழகாக பொரிஞ்சு மொறுன்னு வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சுட சுட சூப்பரான பக்கோடா ரெடி. அவ்வளோதான். டடா, நம்மளோட மொறு பக்கோடாவும் சுட சுட டீயும் ரெடியாக இருக்குது. இது ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.